என்ன இந்த மாமனார் இப்படி இங்கே படுத்திருக்காரு? இப்படி ரூமில் படுத்திருப்பாரு. வேற போட்டு விட்டே படுத்திருக்காரா? ஐயோ, நானும் இவர்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன், தூங்குறமா இந்த டிவி ஆஃப் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் தூங்குங்கன்னு. சொல்கிறதையே கேட்கறதில்ல. இவர் வாட்டுக்கு போட்டு வச்சுட்டு படுத்துருவாரு. ஏதாவது கரண்ட் அதிகமாக வந்துச்சுன்னா அப்புறம் டப்பு டப்புன்னு போக வேண்டியதான். இது என்ன அந்த காலத்து டிவி மாதிரியா? ஆத்தாடி ஆத்தா, என்ன சூடு சுடுது. உடச்சி கடிச்சு வாயில் போட்டாதான் நிம்மதியாக இருப்பாங்க போல இருக்கு. சபா, இது இந்த மழையில நனைஞ்சதுக்கு அதுக்கும் இருமலும் தும்மலுமா நைட்டு வந்து உயிர் எடுத்து பிடிச்சிப்போம். காலையில் எந்திரிச்சு இதுங்களுக்கு எல்லா அப்பளுக்கு வேலையும் பார்க்கணும். இன்னைக்காவது ஊருக்கு கிளம்புறாங்களா இல்லை இன்னைக்கு இங்கே தான் டேரா போட போகிறாங்களான்னு தெரியல. கேட்டால் எங்களுக்கு அங்கே பொழப்பு இருக்குன்றாங்க. பொழப்பு இருக்குன்னா போய் பொழப்ப போய் பார்க்கணும். அதை விட்டு உக்காந்து காலத்துக்கு இங்கே கிடப்பாங்க போல இருக்கு. என்னடா இது தண்ணியெல்லாம் காய வச்சிருக்குது? என் மாமியார் எந்திரிச்சிட்டாங்களா இல்லை என் நாத்தனார்காரி இது தண்ணியெல்லாம் காய வச்சு எந்திரிச்சு எல்லாம் வேலை பார்க்குறாளா? நம்ம இல்லைன்னா இந்த வீட்டில் ஒரு அணுவும் அசையாது. நம்ம இல்லாமல் இவ்வளோ வேலையும் பார்த்துருக்காங்களே. எப்பா நேற்று அந்த விரவை எடுத்து அந்த தோப்பரை போட்டு மூடி வைக்கவும் காலையில் தண்ணி காய வைக்க ஆச்சு. இல்லைன்னா இன்னைக்கு தண்ணி காய வைக்க பெரும் சிரமமாக போயிருக்கும். என்னம்மா எந்திரிச்சிட்டியா? ஆமாத்த, என்ன நேரமாக எந்திரிச்சிட்டிங்க போல இருக்கு. ஆமாம்மா, நேரமாக தான் எந்திரிச்சாச்சு. சரி, பால் வாங்கியாச்சா இல்லை நீங்கள் தான் போய் வாங்கணுமா? அதெல்லாம் உங்கள் மாமா வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு. டீ எல்லாம் வச்சுட்டேன், வேணும்னா ஊற்றி குடி. அதை பையன் எந்திரிச்சிட்டானா அவங்க 2 பேர்த்துக்கும் ஊற்றி கொடுமா. என்னத்த இன்னைக்கு எவ்வளோ நேரமாக எல்லாம் வேலை வெட்டியும் பார்த்துட்டீங்க? அப்புறம் பிள்ளைங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கல்ல. ஊருக்கு போயிட்டாங்களா? என்னத்த சொல்கிறீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? காலையில் 4 மணிக்கு வெள்ளனையாக பயணம் வச்சு போனது. ஆத்தாடி, கிளம்பிட்டாங்களா? இப்போ தாண்ட போன உயிரே திரும்ப வந்துச்சு. என்ன பண்ணுறது? சிரிக்கவும் முடியல, அழகவும் முடியல. ஏத்த என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இங்கே தானே இருந்தேன். நேற்று இந்த ஓனரு போன் போட்டு மாப்பிள்ளையை திட்டி விட்டாரு. நீ வேலைக்கு வந்தா வா, இல்லையா நான் வேற ஆளை போட்டுருவேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாரு. உடனே ராத்திரி எல்லாம் புள்ள புலம்பிக்கிட்டு இருந்தா, என்ன பண்றதுமா ஏது பண்றதுமா, இந்த இருக்கிற பொழப்பையும் விட்டுவிட்டா அப்புறம் குடும்பத்தை நடத்துறது பெரும் கஷ்டமா போயிடும் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தா. அப்புறம் காலையில 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சிட்டு எல்லாரும் தண்ணி காய வச்சு குளிச்சு அப்புறம் நேரங்காலமாக கிளம்புவோம் அப்படின்ட்டு வண்டி 4 மணி வண்டிக்கு கிளம்பிட்டாங்க. இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருப்பாங்க. வார்த்தை சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவ பாட்டுக்கு கிளம்பி போயிருக்கா. அப்போ என்ன அர்த்தம்? ஐயோ, அவன் எந்திரிச்சு எல்லாத்துக்கிட்டும் சொல்கிறேன் வைக்கிறேன்ட்டு தான் மாப்பிள்ளை சொன்னார். அப்புறம் இவ தான் இருந்துட்டு அண்ணன் எந்திரிச்சதுன்னா விட மாட்டார். காலையில் போங்கன்னு காலையில் மழை அது இதுன்னு வந்துச்சுன்னா அப்புறம் இன்றைக்கி பொழப்பு போயிடும். அப்படியே புள்ள படிப்பு வேற கெட்டுக்கிட்டு இருக்கு. நாங்கள் கிளம்புறோமான்னு சொல்லிட்டு சொல்லவில்ல, கிளம்பிட்டா. நாங்கள் போயிட்டு அண்ணனுக்கு அன்னைக்கு ஃபோன் பண்ணுறோம். ஏன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன? அப்புறம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் தப்பு இல்லையா? அட, அவங்க வேணும்னுலாம் சொல்லாமல் போகல. இந்த பையன் விட மாட்டானே. இந்த பாரு, நேற்று ஒரு தூரணத்துக்கே கூட்டிகிட்டு ஓடியாந்துட்டான். இன்னைக்கு விடிய காலத்தில் விடுவானா? காலையில் எந்திரிச்சாருன்னா வாழ்னு கத்த போகிறாரு. என்ன பழக்கம்னு நீங்கள் தான் வாங்கி கட்ட போகிறீங்க பாருங்க. சரி, அவங்க போயிட்டு ஃபோன் பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம். நீ போய் ஒரு படி அரிசியை ஊற போட்டுருமா. நேற்று வச்சு இந்த குழம்பு அதெல்லாம் இருக்குது, சூடு பண்ணி வச்சுட்டேன். காலையில் பையனுக்கு டிஃபனுக்கு மட்டும் தக்காளியை வணக்கி கொடுத்துரு. சரிங்க. அப்பாடா, கிளம்பிட்டாங்கடா. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அதை செய்யி இதை செய்யி அதை செய்யின்னு நம்மளை போட்டு படுத்தி எடுத்துட்டாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. மருமவ எவ்வளோ செஞ்சா நேற்றெல்லாம் சொல்லாமல் போனால் அவ்வளோ வருத்தப்படுறாளா இல்லையா? என்ன நினைப்பாங்க சொன்னாலும் புரியறது கிடையாது. எடுத்தவங்க தான் முடிவு எடுத்துக்கிட்டு காலையில் 4 மணிக்கு கிளம்பலன்னா என்ன? இருந்துவிட்டு காலையில் எந்திரிச்சு நல்லா குளிச்சு சாப்பிட்டுவிட்டு அப்புறம் கிளம்பி போகலாம். அதை விட்டுவிட்டு பறந்து ஓடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. காலையில் போய் கடை திறக்கணும், அதுக்கேற்றாப்புல நாங்கள் போயிடுவோம். இதுனா திருவண்டி எங்கேயும் நிற்காம போயிடும்ட்டு போயிட்டாங்க. சரி, அப்புறம் ஃபோன் போட்டு கேட்போம். பிள்ளைங்க ஊருக்கு போயிருக்கோம், வாசலையும் தெளிக்கவும் இல்லை, கூட்டமும் இல்லை. அவங்க எல்லாமே என்னத்தை பண்ண முடியும்? அதுவும் ஊருக்கு போனதுக்கப்புறம் வாசு தெளிக்கவும் கூடாது. நாளைக்கு என்ன வாசு தெளித்து கோலத்தை போட்டுக்குவோம். எப்பா, என்னங்க இது? ஊட்டியை விட இங்கிட்டு பனி அதிகமாக இருக்கும் போல இருக்கே. எல்லாம் ஊரை சுற்றியும் மழை இல்லைம்மா. மழைக்கு எதுக்கும் அப்படித்தான் இருக்கும். ஊட்டியே தோத்துரும் போல இருக்கு இங்கே அடிக்கிற பனிக்கு. நேற்றெல்லாம் அங்கே சரியான மழை, இங்கிட்ட மழையும் இல்லை ஒன்றும் இல்லை போல இருக்குது. வரும்போது பார்த்தீங்களா? பார்த்தேன். சரி, நீ பிள்ளைய கூட்டிகிட்டு போங்க உள்ள, நான் போகிறேன் கடைக்கு. அட, இப்போ தானே வந்தீங்க, வந்தோடனே ஒரு காப்பி தண்ணி கூட வச்சு குடிக்காம என்னத்தை ஓடுறீங்க? இருங்க, காப்பி எதுவும் வைக்கிறேன், வச்சு குடிங்கம்மா. நேற்றே அண்ணாச்சி என்ன கற்றுனாரு பார்த்தியா? நீ வேலைக்கு வர வேணாம், ஒன்றும் வர வேணான்னு. இதெல்லாம் நினச்ச நேரம் போகலாம் வரலாம்.
நினச்ச நேரம் 5 10 கொடுங்கன்னா அவர் பாட்டுக்கு கொடுப்பாரு. அதனாலும் வேற பக்கம் அந்த மாதிரி சலுகை இருக்குமா, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் போய் பாருங்க, நான் கடைக்கு கிளம்புறேன். அப்பா இன்னைக்கு என் பள்ளிக்கூடத்துல வந்து சொல்லிட்டு விட்டுட்டு போங்கப்பா, இல்லைன்னா டீச்சர் திட்டுவாங்க. 8 மணிக்கு கிளம்பிடு, நான் வந்துடுறேன். சரியா? கூட்டிகிட்டு போய் விட்டுறதுக்கு. இப்ப மறக்காம வந்துருங்கப்பா, இல்லைன்னா அவ்வளவுதான்ப்பா. சரிம்மா, நான் வாரேன். சரியா? கிளம்பி இரு. என் பிள்ளைய விட வரும்போது வாங்க சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன். சரி சரி, நீ முதல்ல பிள்ளைய கூட்டிகிட்டு உள்ளே போ, பனி அடிக்குது. அங்கே அம்மா வீட்டுக்கு போன வரைக்கும் தான் நிம்மதி. இதுக்கப்புறம் எல்லா வேலையும் ரெண்டு கலடும். அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு வேற மணி ஆயிடும். போய் சோறு குழம்பு பொங்கும். உள்ளவா உள்ளவா. என்ன இது, கதவெல்லாம் திறந்து கிடக்குது. என்ன எல்லாம் எந்திரிச்சிட்டாங்களோ? மருமக இல்லைன்னோனே வீட்டில் வேலை வெட்டியெல்லாம் வேக வேகமாக நடக்கும் போல இருக்கே. இருந்தால் தான் ஒரு வேலையும் செய்கிறதில்ல. படுக்கையில் படுத்துக்கிட்டு 8 மணிக்கு ஆனாலும் நம்ம இல்லைன்னோனையும் பாரு, இந்நேரத்துக்கு கதவே திறந்து இருக்குது. என்னடா இது, 2 பேரும் இப்படி தூக்கம் தூங்குறாங்க, கதவெல்லாம் திறந்து போட்டுவிட்டு. செல்வி நீ போமா, போயிட்டு கிளம்பு. அம்மா குளிக்கட்டுமாம்மா? காலையில் அங்கேயே வெள்ளனையே தண்ணி காய வச்சு எல்லாம் குளிச்சுட்டு தானே வந்தோம். இங்கே வந்தால் குளிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு அப்புறம் எங்கே அங்கேயும் குளிச்சுட்டு இங்கே வந்து குளிப்பியா? சளி பிடிச்சிக்கும் போ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கால் முகத்தை மட்டும் கழுவிட்டு துணியை மாற்று, நான் அது சமைக்கிறேன். கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு இப்படி தூங்கிட்டு இருக்காங்களே, யாராவது வந்து எதையாவது ஒன்று எடுத்துக்கிட்டு போனால் என்ன பண்ணுறது? அத்தை 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 எத்த கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு கூட தூக்கமா? அட மருமவளே, என்னம்மா ஊர்லேருந்து வந்துட்டீங்களா? வந்தாச்சத்த. என்ன கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு என்ன இப்படி ஒரு தூக்கம்? கதவு திறந்து கிடக்கா? கதவை திறந்துருக்கோம் தானே நாங்கள் உள்ளே வந்தோம். இப்படி திறந்து போட்டுட்டு நீங்கள் பாட்டு தூங்குறீங்களே, ஆளு நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது? இல்லை வீட்டுக்குள்ளே வந்து எதையோ ஜாமச்சட்டை தூக்கிட்டு போனால் என்ன பண்ணுறது? இப்படியா பொறுப்பு இல்லாமல் இருப்பீங்க? ஐயோ, இந்த குமரினே தாங்க இங்கே நான் ஆடிக்கிட்டு வரவும், சரி வந்தோடனே கதவை சாத்திட்டு வரட்டும் அப்படின்னு நான் வந்து படுத்துட்டேன். உடம்பு வசதியாக இருக்குன்னு கண்ணும் முடிக்க முடியல. இந்த குமரி வந்துட்டு அப்படியே படுத்துட்டா போல இருக்கு, கதவை திறந்து போட்டுக்கிட்டு. கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்லை. எப்பம்மா வந்தீங்க? வந்தேன். ஊர்ல எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் உங்களை தான் கேட்டாங்க கூட்டிட்டு வந்திருக்கலாமேன்னு. என்ன பண்றது, நமக்கு என்ன பொழப்பு அப்படியா இருக்கு. எல்லாரும் வீட்டை பூட்டி விட்டு போனா என்ன பண்றது? அவங்க தான் வரவே மாட்டிக்கிறாங்க. சரி பையன் எங்க, பேத்தாயி எங்க? அவரு இருந்தா கூட்டிட்டு வந்து விட்டுவிட்டு வேலை கிளம்பிட்டாரு. உங்க பேத்தி தான் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. என்ன இந்த பையன் வந்துட்டு ஒரு முகத்தை கூட காட்டாம ஓடிவிட்டா வேலைக்கு. அதான் ஓனர் ஃபோன் போட்டு திட்டினாரு, வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிவிட்டாரு. மாஸ்டர் இன்னைக்கு நான் போட போறேன்னு. அதான் பையனை வச்சு ஓடி வந்துட்டாரு, கடைக்கு போயிட்டாரு. ஆமா ஆமா, அவன் கடைக்கு ஆள் வாராங்க அப்படியே. ஈ ஓட்டிக்கிட்டு திரியறான். நேத்தெல்லாம் இந்த கடையில ஒரு நாதி இல்லை. இந்த பையன் போனாத்தான் அத்தனை பேரும் வாராங்க. அவன் பேர் தான் பிழுத்திக்கிட்டு கிடப்பான். ஓஹோ சரி சரி சரி, போன போட்டு அந்த கத்துறாரு. நீ வேலைக்கு வர வேணாம், ஒன்றும் வர வேணாம், உனக்கும் குடும்பம் தானே முக்கியம், போய் உக்காந்துருன்ட்டு. ஆமாம், இவன் கொடுக்குற 650 ரூபா ஓவாய்க்கு அவன் 1000 பேச்சு பேசுவான். வேணான்னா வேணான்ட்டு போடா அப்படின்ட்டு இருக்கணும். அப்போ தான் அவனா வந்து நம்மளை இது பண்ணுவான். இல்லைன்னா நம்மளை வந்து ரொம்ப ஏத்தாளம் பண்ணிக்கிட்டு இருப்பான். சரியத்த, இந்த பிள்ளைக்கு வேற சோறு குழம்புலாம் ஆக்கணும். ராத்திரி சாப்பிட்டீங்களா இல்லையா? காலையில் வச்ச சோறு குழம்பெல்லாம் இருந்ததுமா, அதை ராத்திரி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். சரி நான் போய் சாப்பாடு தான் ஆக்குறேன். சரிம்மா. வாடா, என் மருமா ஊர்லேருந்து வந்துட்டாளா? இனி எந்த இதுவும் இல்லை, அவள் பார்த்துக்கோ எல்லாத்தையும். சரி சரி, அப்போ வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கருப்பு கெடா நம்ம விட்டணும். நம்மக்கிட்டேயே நல்லா கெடாலாம் இருக்குது. ஒரு 35 கிலோ 40 கிலோ சைஸுக்கு நல்ல பெரிய ஆடு தான். அதை வேணா கூட வாங்கிக்கிறீங்களா? சரிப்பா சரிப்பா, அப்படின்னா அந்த கெடாவே வாங்கிடுவோம். ஏன்னா நமக்கு சொந்தம் வந்தானு எல்லாம் ஊருப்பட்ட பேர் இருக்காங்க, அங்காளி பங்காளின்னு. நம்ம விசேஷம் வைக்கிறது இதுதான். அதனால இதை முடிச்சு விட்டா கொஞ்சம் பரவாயில்லையா? சரிங்கம்மா. மருமவ காலையில் எழுந்திரிச்சா ஒரு தண்ணி கொண்டு வாடினே எத்தனை மணிக்கு சொன்னேன்? மருமவளே மருமவளே, வந்துட்டேங்க அத்தை. ஐயருக்கு கூட தண்ணியே. அங்கேருந்து வர்றதுக்குள்ளே என் மாமியார் பறன்னு பறந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்தாங்க ஐயரே.
இல்லைம்மா தப்பாக எடுத்துக்காதம்மா. நம்ம கோயில் வேலை பார்க்கறதுனால நான் யார் வீட்லேயும் பச்சை தண்ணி கூட குடிக்கிறது இல்லை. இருக்கட்டும். அட என்ன தம்பி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? குடியா, நம்ம வீடு தான். இல்லைம்மா, நம்ம சுத்தம் பத்தமாக இருக்கோம். அதுவும் வேற சாமியாடி வேற. அதனால அதெல்லாம் குடிக்கிறது இல்லைம்மா, புரிஞ்சுக்கோங்க. நான் இங்கேன்னு இல்லை, நம்ம அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போனாலே அங்கேயுமே தண்ணி பச்சை தண்ணி எல்லாம் குடிக்கிறது இல்லை. போனோமா சும்மா இருந்து அப்படியே வந்துடுறது. ஓ சரியா சரியா. அதுக்குள்ளே என் மாமியார் கிளவி நம்மளை என்ன வெறுத்து வருது. அப்புறம் மருமவளே, உங்க அம்மா கெடா பிடிக்கிறேன்னு சொல்லி அங்கே எதுவும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க போறாங்க, வேண்டான்னு சொல்லிடு. அப்பாடா, இப்போ தான் என் மாமியார் வயலேருந்து வேண்டான்னு வந்திருக்கு. இல்லைன்னா அது வேணும், இது வேணும், இது பத்தலை, இது தரலை அப்படின்னு தான் வருமே தவிர வேண்டான்ற வார்த்தை இன்றைக்கி தான் முதல்ல வந்திருக்கு. இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சனோ நல்ல நாள். சரிங்க அம்மாட்ட சொல்லிடுறேன். அம்மாட்ட சொல்லிடுமா, ஏன்னா அங்கே போயிட்டு காசை கறி பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க. தான் நம்ம ஐயர்கிட்டே 25,000 ரூபாய்க்கு கெடா இருக்குதாம்மா, நல்லா 30-40 கிலோ வருமாம்மா. அந்த கெடாவை வாங்கிடுவோம், சரியா? பார்த்தேன், என்னடா மாமியார் கிளவி வேண்டான்னு சொல்லுதேன்னு பார்த்தேன். இது இங்கிட்டு பெரிய ஆப்பா வச்சுட்டு தானே வேண்டான்னு சொல்லுது. ஏன்த்த 30-40 கிலோவுக்கு என்னத்த பண்ண போகிறோம்? சும்மா ஒரு 10-15 கிலோ இருந்தால் போதாதா? ஆத்தாடி, ஏண்டி மொட்டை அடிச்சு காது குத்தி ஊருக்கே கெடா விருந்து போடணும்டி. அந்த 30-40 கிலோவே பத்தாதுன்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2 கெடாவை சேர்த்து பிடிப்போமான்னு. நீ என்னாடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கவ? ஊரில் அத்தனை பயல்களுக்கும் மொய் செஞ்சுருக்கோம். அந்த செய்முறையெல்லாம் இப்படித்தான் வச்சு செய்ய முடியும். அதுவும் இல்லாமல் வர்றவன் நகை நட்டுன்னு போடுவான், நம்ம செஞ்ச முறையை திருப்பி செய்வான். வர்றவனுக்கு 2 துண்டை போட்டுட்டு போட்டான் என்னடி சொல்லுவானுங்க? என்னடி இவனுங்க விருந்து போட்டானுங்க அப்படின்னு கழுவி ஊற்ற மாட்டானுங்க. போகும்போது காரி மோரக்கட்டையில் துப்ப மாட்டாங்க. இப்போ மட்டும் என் மாமியாருக்கு அப்படியே ஆரத்தி எடுத்து தான் பணிவிடை பண்ணுறாங்க. இப்போ மட்டும் எனக்கு காரி தான் தூணுது போகிறாங்க. இது லட்சணத்துக்கு. அதனால ஊர்க்கார பயலுகெல்லாம் வந்துட்டு கழுவி ஊற்றி போடுவானுங்க. என்ன விருந்து வச்சாங்கன்னா அதுவும் இல்லாமல் நம்ம அங்காளி பங்களையும் அசிங்கப்படுத்தி போடுவாங்க. உங்கள் மாமனார் இருந்தாருன்னா அப்படி செய்வார். அவர் இல்லைன்னு போது நம்ம செய்கிற இதனால அதெல்லாம் பார்த்து போய் தான் செய்யணும். அதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். செஞ்சிருவோங்க செஞ்சிருவோம். மவளே, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இரு, உனக்கு ஒரே தான் வச்சு செய்கிறேன். பசிக்குது அம்மா, அம்மா, அம்மா. என்னப்பா? அம்மா ரொம்ப பசிக்குதும்மா, வயிறு வலிக்குதும்மா. ஐயோ அரவிந்து, அம்மாவுக்கு குளிர் காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கியா? ஐயோ ஐயோ, புள்ள பசிக்குதுன்னு சொல்கிறானே, இந்த ஒரு சோறு கூட ஆக்க முடியலையே. ஐயோ ஆண்டவனே. அரவிந்து கொஞ்சம் இருப்பா, அம்மா செஞ்சு தரேன். இந்த பால்காரன் இன்னைக்கு பழி பண்ணி போட்டான். எப்படா கடை திறக்கிறதுன்னு வந்தா, இந்த பையன் எத்தனை மணிக்கு வந்து கடை திறந்தானு தெரியலையே. எலே இருங்கண்ணே, வாங்கிட்டு வா. அடே வாங்க அண்ணாச்சி, வாங்க. டீயா காப்பியா பாலா? நீ எனக்கு பால் ஊத்துனது போதும். யார கேட்டு நீ வந்து கடையை திறந்த? யார கேட்டு திறக்கணும்? கடையோட ஓனர் நானு. என்கிட்ட கேட்டுல நீ கடையை திறக்கணும். உங்ககிட்ட கேட்டாலும் கடையை திறக்கத்தானே சொல்லுவீங்க. நாங்க என்ன பூட்டா ஓட்டோம்? இத்தனை நாள் வரைக்கும் பூட்டா ஓட்டுறேன். யாருமே இல்லைனாலும் ஒத்தால கிடந்து கடையை நடத்தின வேண்டாம் நானு. சரி சரி, கோவப்படாதீங்க அண்ணாச்சி. நான் கோபப்படுறது வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னியா நீ? ஏற்கனவே என் மேல நீங்க கொலை வெறியில இருந்தீங்க, 3 நாளா கடைக்கு வரலன்னு. இதுல போன் போட்டு காலையில உங்களுக்கு கடுப்பேத்த வேணான்னு தான். ஒரு வார்த்தை போன் போட்டு சொல்லியிருந்தீனா நான் பாட்டுக்கு வீட்டோடையாவது இருந்திருப்பேல. பால்காரங்கன்னு போனா பால்ல இல்ல முடிஞ்சு போச்சுன்ட்டேன். அம்புட்டு கடுப்பு. இன்னைக்கு கடையும் திறக்க முடியாது, ஒண்ணும் திறக்க முடியாதுன்ட்டு வயிற்றுச்சல்ல வந்த நீ பாலெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிய. ஆமா, அவங்க ஒய்ஃபு கிட்ட நான் பாலை வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த அண்ணன் பால் ஊத்த போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஓஹோ, அத்தான் அவனுக்கு தெரியல போல இருக்கு. சரி சரி, எப்ப வந்த? நான் சொன்னேன்ல அண்ணாச்சி, விடியும் போது கடையில இருப்பேன்னு. அதான் விடியும் போது அங்க இருந்து 4 மணிக்கு கிளம்புனே, வந்துட்டேன். வந்துட்டு கடையை ஆரம்பிச்சாச்சு. இந்த 2000 ரூபாய்க்கு ஓட்டிட்டேன். 2000 ரூபாய்க்கு ஓட்டிட்டியாப்பா காலையிலேயே? 2000 வந்துருச்சுன்னு என்ன இழிப்பு பாரியா ஓனருக்கு. அப்ப சரி அப்ப சரி. அது சரி, நான் இருந்தேன்னா ஒரு நாள் முழுக்கவே 2000க்கு தான் ஓடுது. நீ வந்தா மட்டும் எப்படி இவ்வளவு வேகமா ஓடுது?
எனக்கு என்ன அண்ணாச்சி தெரியும். நான் வந்து கடையை திறந்துட்டு இந்த பாலை காய வச்சு இந்த டிகாசனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு லாரியில வந்தாங்க ஒரு 20-30 பேரு. ஓஹோ, சரி 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 சரி. எல்லாம் இங்க விரவு வெட்டுறதுக்கு போவாங்க போல இருக்கு. அப்புறம் எல்லாரும் டீயை குடிச்சிட்டு போவான் அப்படின்ட்டு நிறுத்தி எல்லாரும் குடிச்சிட்டு போனாங்க. பால் வேற முடிஞ்சு போச்சு. இன்னும் பால் போய் ஏற்பாடு பண்ணணும். சரியா சரியா, நீ இருந்தா தாயா வியாபாரமே ஓடுது. இப்ப இப்படி பேசுவீங்க, அதுவே வரலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு பேசுவீங்க. வேற யாரு பேசுனா ஓனர் தானே. ஓனர்ல பேசுறதெல்லாம் கணக்குல எடுத்துக்க கூடாது சரியா. வேலையை பாரு வேலையை பாரு. எப்பா கல்லாப்பட்டியில காசை கரெக்டா வாங்கி போட்டதானே, யார்ட்டையும் விட்டுறல. அதெல்லாம் யார்கிட்டையும் விடல, பார்த்து எடுத்துக்கங்க. அப்பாடா, இப்பதான் போன உசுறு திரும்ப வந்திருக்கப்பா. அண்ணாச்சி இப்ப என்னாச்சு? இல்ல ஓனர், வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுமா? 3 நாள் லீவு போட்டு வீட்லயே தானடா கிடந்த, இப்பதானடா கடைக்கு வந்திருக்க. வந்தோடனே வீட்டுக்கு ஓடணுமா? ஏன் 3 நாள் லீவு பத்தலையா? அண்ணாச்சி உள்ள வேற 10ஆம் கிளாஸ் படிக்குது. நேத்து வேற லீவை போட்டு விட்டோம் வேற. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனா டீச்சர் திட்டுவாங்களாம்ல. அதான் பெத்தவங்க வந்து சொல்லி விட்டா தான் விடுவாங்களாம். அதான் போயிட்டு பிள்ளைய விட்டுட்டு வந்துடுறேன். வந்தா வேலை செய்யறானுங்களோ இல்லையா, வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னு. சரி போயிட்டு வரசாவா. சரிங்க அண்ணாச்சி. என்னடி மருமவளே, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? குழம்பு வச்சுட்டு இருக்கேங்க. உலைய வச்சியா? ஆமாத்த, உலை வச்சுட்டேன். இந்த தக்காளி மட்டும்தான் வணக்கிறேன். அப்புறமேட்டுக்கு எதுவும் குழம்பு வச்சுக்குவோம். சரிம்மா சரிம்மா. இந்த பையனை வரானா என்னவாமா? இல்லையே பள்ளிக்கூடம் கூட்டிட்டு போய் விடணும்லத்த, அதனால வாரேன்னு தான் சொன்னாரு. சரி சரி. தோசை மாவெல்லாம் முடிஞ்சு போச்சோ? ஆமாம்மா, தோசை மாவெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் எடுத்து கழுவிதான் கீழே ஊத்துனேன். கழுவி கீழே ஊத்துனீங்களா? என்னத்த எல்லாரும் சாப்பிடுவீங்கன்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு போனா என்ன அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? காலையில் எழுந்திரிச்சு இந்த பிள்ளைக்கு 2 தோசையை ஊற்றினா வேலை முடிஞ்சது. அப்புறமேட்டுக்கு எது சமைச்சுக்கோன்னு பார்த்தா தோசை மாவுங்கானா ஒன்றையுங்கானா. ஐயோ அதை ஏன் கேட்குற? நம்ம வீட்டில் இருக்காளே கோமரி, இட்லியை ஊத்தடின்னு சொன்னேன். இட்லி சட்டியை பார்த்தியா? இல்லையே. ஆத்தி, இது என்ன கறி பிடிச்ச மாதிரி இப்படி கருகருன்னு? என்ன அத்தை இப்படி இருக்கு? சட்டியவே இந்த கோமரி வீண் பண்ணி புட்டாமா. இட்லியை ஊத்துறேன்னு சொல்லி மாவெல்லாம் ஊற்றி மாவு வீண் பண்ணி அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் சோறை தான் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம். தண்ணியை கம்மியாக வச்சுட்டாளா அவராசி? தண்ணியையும் கம்மியாக வச்சுப்புட்டு கேஸ் அடுப்புலையும் அதிகமாக வச்சுப்புட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இட்லி வந்தால் என்ன ஆகும்? வீணா தானே போகும். என் அம்மா வீட்டு சீதனு நீயே பார்த்து பார்த்து இதை இத்தனை வருஷம் பராமரிச்ச. ஒரே நாளு தான் முடிச்சு கட்டிவிட்டா. ஐயோ ஆண்டவனே. சரி விடுங்க, நல்லா உப்பு புளியெல்லாம் போட்டு தேய்ச்சி பார்க்குறேன் நல்லா இதாகுதான்னு. நானும் வடிச்ச கஞ்சியும் ஊற்றி வச்சு பார்த்துட்டேன், ஒன்றும் ஆவலை. ஷோ சரி அத்தை, செங்கக்கல்ல எதுவும் நுணுக்கி போட்டு விலைக்கு பார்க்குறேன். சரிம்மா. கறி எதுவும் எடுத்தீங்களா இல்லையா? என்னத்தை போய் எடுக்கிறது, நீங்கள் இல்லாமல் நாங்கள் போய். அதுவும் இல்லாமல் நேற்று இருந்தால் அந்த சரோசா தோட்டத்துக்கு வேலைக்கு போனேன். அங்கிட்டு இருந்தால் ஒரு 350 ரூபா காசு கொடுத்தா. இன்னைக்கு வேற வேலை இருக்குது வாங்க அப்படின்னா. சரி அப்புறமேட்டுக்கு எதுவும் போவோன்னு பார்த்தேன். இவன் வேற வந்துட்டான். இவன் தான் வேலைக்கு அனுப்ப மாட்டான். வேலைக்கு போனீங்களா? கம்முன்னு வீட்டோட உங்களுக்கு இருக்க முடியாதா? ஆள் இல்லைன்னா எல்லா வேலையும் பண்ண வேண்டியது. அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா படுத்துக்க வேண்டியது. 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 20 ரூபா செலவு பண்ண வைக்க போறீங்களா நீங்க? இல்லம்மா, போனா ஒரு கை செலவுக்கு ஆகுமேனு தான். என்னத்த செலவு செலவுன்னு இருக்கீங்க? ஏதாவது ஒன்று பார்த்துக்கலாம். நீங்க பாட்டுக்கு அங்கே போய் வேலை செய்யறேன் இங்கே போய் வேலை செய்யறேன்னு உடம்பு நோய் இழுத்து வச்சுக்காதீங்க. அப்புறம் நேற்று ராத்திரி என்னாச்சு? அந்த விளங்காத பையன் இருக்கால, யாருத்த? அந்த ஆறுமுகமும் அந்த அமுதாவும். நேற்று அந்த பையன் அவன் என்னைய எங்கேயோ இருந்து பார்த்துருக்கா போல இருக்கு. அதான் அவன்கிட்ட சொல்லியிருப்பா போல இருக்கு. அவன் இங்கே வந்து சண்டைக்கு வராமா என்னமோ நான் அவ கூட உறவு கொண்டாடுற மாதிரி, ஆடு பகை குட்டி வரவா உனக்கு அப்படின்னு சொல்லி என்னென்ன வார்த்தை பேசிவிட்டான் தெரியுமா? இங்கே வச்சு அவளை அடிச்சு தரன்னு இழுத்துக்கிட்டு போய் ஐயோ அசிங்கப்பட்டு. சும்மாவா விட்டீங்க? பிடிச்ச 4 போடு போட மாட்டீங்க. ஏற்கனவே உண்டை வீட்டுக்கு 2ஆம் பண்ண மாதிரி குடும்பத்துல வந்துட்டு குட்டையை கிளப்பி விட்டு போயிட்டான். இப்ப மறுபடியும் வந்து ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கானா? இவர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து வம்பிழுக்கிறானா? ஐயோ என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. அவங்க சங்காத்தமே வேணான்னு தானே விட்டு ஒளிஞ்சு நான் வந்து இருக்கேன். மறுபடியும் நம்மளை ஏன் தான் அப்படி நோகடிக்கிறானே தெரியல. அதுலேயும் அவளை போட்டு அந்த அடி அடிக்கிறாமா. ஐயோ சாமி, என்னால் பார்க்க முடியல. பிடிச்சி திட்டி விட்டு கேண்டு போங்கடா அப்படின்னு அனுப்பி விட்டேன். தரன்னு அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறான். ஐயோ அவளை மனுஷனே கிடையாது. என்ன சென்மமோ தெரியல. சி, இன்னைக்கு அவர் வரட்டும் அத்தை, அவர் வரட்டும். பிடிச்ச அவனையெல்லாம் 4 போடு போட்டு அடி வச்சாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்குது. வேண்டாம்மா,
அவனே பொழப்புத்தனத்தை பார்க்கணும். இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கான். இது அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா கண்ணு முன்னு தெரியாம போட்டு சாத்துன்னு சாத்தி போடுவான். இதுக்குன்னு உங்களை வந்துட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருப்பான். அதை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க சொல்றீங்களா? வேண்டாம்மா, நானுமே நினைச்சேன் நேற்று அவன் பேசின பேச்சுக்கு பையன் மட்டும் இருந்தானா அவன் கையை காலம் முறிச்சிருப்பான்னு. அப்புறம் ஒரு பக்கம் தோணுச்சு, இவனும் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறான், நாளை பேனா அடிச்சு கிடிச்சு அவன் ஏதாவது ஒண்ணுன்னா இவனுக்கு ஏதாவது ஒண்ணா நம்ம என்னம்மா பண்றது? அதனாலதான் அடிச்சு போடுவானா? இவரை அடிச்சு கை கால ஏதோ பண்ணி போடுவானா என்ன? அன்னைக்கு மண்டபத்துல வச்சு அடி கொடுத்தது பத்தலை போல இருக்கு அவனுக்கு. அடி வச்சு உரிச்சாலும் சரிப்பட்டு வரும் போல அவனுக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. எல்லாம் கடவுள்கிட்ட விதியேன்னு தான் போய்கிட்டு இருக்கேன். சாக்கடைன்னு தெரிஞ்சுமே போய் விழுந்திருக்கா பாருங்க. இவளை சொல்லணும். ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்க சந்தேக பேர் வழி சரியான சந்தேகம் பிடிச்சவன்னு. எப்படிதான் அவன் கூட எல்லாம் போய் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியல. என்ன பண்றது? இந்த மனுஷனுக்காக தான் அவகிட்ட எல்லாம் நான் பேச்சுவார்த்தை வைக்கல. இல்லன்னு வைங்க, அப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. என்னமோ இப்போ இங்கேயே அடிச்சு இழுத்துக்கிட்டு போனா அங்க என்ன பண்ணி தொலைஞ்சானோ தெரியல. பெத்த புள்ளன்னு ஆனா அரவணைக்கவும் முடியல. அவ பண்ணின பாவத்துக்கு எல்லாம் அவ தலைவிதியேன்னு இருக்கவும் முடியல. அப்பயே 100 வாட்டி சொன்னேன், அவன் வேணாண்டி அந்த குடும்பமே சரியில்லாத குடும்பம், கம்மனு இருன்னு கேட்டால நம்ம பேச்ச. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காணல போனா இன்னைக்கு குத்துதே கொடையுதேன்னா யாரு என்ன பண்ண முடியும்? என்னடா தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு.